திமுகவுடைய அரசியல் 2 விஷயத்தில் பார்க்கலாம். முதல் விஷயம், ஜெய்பீம் என்ற திரைப்படத்தில் அக்னி கலண்டரை வச்சு தேவையில்லாமல் ஒரு சமூகத்தின் மீது சாதிய வெறியை கட்டமைத்த பொழுது அன்றைக்கு இதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் கூப்பிட்டு அழைத்து அந்த படத்தை பார்த்து ரொம்ப பாராட்டி பேசினார். இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 நாட்கள், இன்றைக்கி 13 நாள் கைது பண்ணிட்டாங்க. இன்றைக்கு எந்த படத்தை பார்த்து அவர் பாராட்டினார்னா, கூலி திரைப்படத்தை பார்த்து அந்த படக்குழுவுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மு.க.ஸ்டாலினும் அவர்கள். அப்போது இவங்களுடைய அரசியல் என்பது தான் தான் ஆட்சிக்கு வரணும். அதனால் எந்த விஷயத்தை கேள்விமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை எடுத்து பிரபலம் ஆகுவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த விஷயத்தை தீர்க்கணுமோ அந்த விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை பார்த்து பாராட்டுவாங்க. அதுதான் அவர்களுக்கு. ஏன்னா, நரிக்குறவன மக்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அதையெல்லாம் செய்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு எத்தனை நரிக்குற வீட்டு பெண்களுக்கு இவர் பாதுகாப்பாக இருந்துக்கார், வேலை வாய்ப்பு, படிப்பு, உயர்கல்வி இதையெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற பார்த்தோன்னா 0. ஸோ ஒரு அரசியல், நாடக அரசியல், விளம்பர அரசியல், நடிப்பு அரசியலை மேற்கொள்வது திராவிட முன்னேற்ற கழகம். இது புரிந்துக்காமல் பட்டியல் சமுதாயம் அவர்கள் நம்பி ஏமாந்து மற்ற சமூகத்திடையே விரோதத்தை வளர்த்து கொண்டு தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களித்து கொண்டு இன்னும் மக்கி மண்ணாகி போய்கிட்டு இருக்கு. நல்லதோ கெட்டதோ இங்கே தமிழ் சமுதாயம் இருவரும் ஒன்று சேர வேண்டும். பகையை மறந்து பழியை மறந்து, என்ன நாம் பகையாகவும் பழியாகவும் இல்லை, அது கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்புக்குள் இருப்பதனால் அது தெரிகிறது. அப்போது இங்கே பூர்வக்குடிகள் ஒன்று சேராமல் நடிப்பவர்களையும் நடிகர்களையும் ஏற்றுக்கொண்டு அதை பின்னாடி போனால் நீ வீழ்ந்த பிறகு நானும் வீழ்வேன், நான் வீழ்ந்த பிறகும் நீயும் வீழ்வாய். அதனால் இந்த 2026 அரசியல் களத்தில் இந்த திராவிட கட்சிகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடுங்கி குப்பையில் போட வேண்டும்.